பிரியமானவர்களே, இந்த நாளிலே, புதிய நாளிலே இயேசுனுடைய நாமத்தினால் வாழ்த்தி உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்று பொது காலத்தின் 4ஆம் வாரம், புதன்கிழமை. இன்றைய வார்த்தைகள் சிந்திக்கின்ற பொழுது இன்றைய கருப்பொருளாக அமைவது இறைவனுடைய வெறுப்பினை அல்லது இறைவனுடைய திட்டத்தினை, படிப்பினைகளை விருப்பத்துடன் கடைபிடித்தல். இறைவனுடைய விருப்பினை, படிப்பினைகளை, போதனைகளை விருப்பத்துடன் கடைபிடித்தல். ஏன் நான் அப்படி சொல்லுகின்றேன்? அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், எபிரேயர் என்று எழுதிய அந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய திருச்சபையிலும் சரி, எங்களுடைய பங்கிலும் சரி, எங்களுடைய நாட்டிலும் சரி, இவ்வாறான படிப்பினைகள், நீதி முறைகள், இவ்வாறான போதனைகள் காணப்படுவது காரணம் என்ன? அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, உங்களையும் என்னையும் நல் வழியிலே செல்வதற்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கின்றது. அதனால் சொல்லுகிறார் எபிரேய நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்திலே, நீங்கள் இவ்வாறு திருச்சபையிலும் சரி, பங்கிலும் இருக்கின்ற இந்த படிப்பினைகளை அல்லது கட்டளைகளை நினைத்து இது ஒரு பாரமாக எண்ணி கருத வேண்டாம், இதனை கடைபிடிக்க வேண்டாம். நீங்கள் விருப்பம் இல்லாமல் இதனை நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தினை காண முடியாது. அப்படியானால் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றிலும் உங்களுடைய விருப்பத்தினூடாக கடைபிடியுங்கள், செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும். உதாரணமாக சொல்லுகிறார், தாய் தந்தையை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய பிள்ளைகளை தவறான வழிகளை செல்லுகின்ற பொழுது என்ன செய்கிறார்கள்? இது தவறு, இதை செய்ய வேண்டாம். அவருடைய அறிவுறுத்தல்களை கொடுக்கின்ற பொழுது அந்த தந்தையோ தாய் அந்த தன்னுடைய பிள்ளையை சரியான வழிகிட்டு செல்லுகின்றார். தந்தையினுடைய விருப்பம் அவ்வாறாக இருந்தது. அதனால் என்ன சொல்லுகின்றார்? கட்டளைகளை, படிப்பினைகளை, போதனைகளை நாங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது நாங்கள் விருப்பத்துடன் அதனை செய்ய வேண்டும், ஆசையோடு செய்ய வேண்டும், உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறுகின்றது, என்னுடைய வாழ்க்கையில புத்துயிர் கிடைக்கின்றது என்பதனை இன்றைய நற்செய்தியில் நாங்கள் பார்க்கின்றோம். புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் அவரான ஒரு சம்பவத்தை. தன்னுடைய சொந்த ஊருக்கு இயேசு ஆண்டவர் செல்லுகின்ற பொழுது, அன்று காணப்பட்ட நீதியை அறிந்தவர்கள், நீதி சட்டங்களை தெரிந்தவர்கள், இவர்கள் அனைவரும் இயேசுனுடைய பார்த்து, இது யோசப்பனுடைய, இது யோக்கபுடைய, சீமோனுடைய சகோதரன் அல்லவா, தச்சனின் மகன் அல்லவா, இவர் எங்களோடு இருந்தவர் அல்லவா என்று விவரண கருத்துக்களை முன்னிலை வைக்கின்றார்கள். ஏன் அவ்வாறு செய்கின்றார்கள்? நீதியை அறிந்தவர்கள், நீதியை பற்றி தெரிந்தவர்கள், படித்தவர்கள், இவ்வாறான இவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த நீதி காணப்பட்ட இந்த படிப்பினைகள், போதனைகள் ஒரு பாரமாக எடுத்துக்கொண்டமையினால் இவ்வாறு கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள். உண்மையான அதில் காணப்படுகின்ற மகத்துவமான அந்த உன்னதமான தன்மையை அறியாதவர்கள் காரணத்தினாலே இவ்வாறு கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தந்தையுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்த அவர் இந்த படிப்பினைகள், இந்த போதனைகள், இறை வார்த்தைகள், இவ்வாறான பல விதமான செயல்கள் பங்கிலும் திருச்சபையில் நடைபெறுகிறது. காரணம், உங்களையும் என்னையும் சரியான வழியிலே, நல்ல வழியிலே கொண்டு செல்வதற்காக. அதனை புரிந்து கொள்வோம். நாங்கள் புரிந்து கொண்டு அந்த கட்டளைகளை, போதனைகளை, படிப்பினைகளை விருப்பத்துடன் நிறைவேற்றுவோம். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி இருக்கும். அந்த வரத்தினை வேண்டி இந்த நாளிலே மன்றாடுவோம். ஒரு நல்ல ஒரு நாளை நோக்கி செல்வதற்கு, இந்த நாளிலே நல்ல ஒரு சந்தோஷத்தோடு, உற்சாகத்தோடு இந்த நாளை கழிப்பதற்கு உங்களுக்கு வரம் வேண்டி மன்றாடுகின்றேன்.